நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட்டு 5500 ரூபாய்க்கு கம்மியான ஒரு டிடபிள்யூஎஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா M19 சொல்கிற அந்த டிடபிள்யூஎஸ். இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 3 யூஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுதான் அந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா M19 வெர்ஷன் 5.3 BT வயர்லெஸ்னு இருக்குது. நியூயஸ்ட் டிஜிட்டல் இண்டிகேட்டர் ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட்டுன்னு இருக்குது. இந்த ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா M19 டச் வெர்ஷன் போட்டு இங்கே இருங்க பிளாக் கலர், பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூவு, பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ்ன்னு இருக்குது. அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. வயர்லெஸ் வெர்ஷன் 5.3 அடாப்டர் அப்படின்னு சொல்லி நிறையா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரோ அல்ட்ரா ஸ்மால் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கால் அண்ட் மியூசிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம படிக்க போகிறதில்ல, இதை அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு தலையை சொல்லாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அந்த பவர் பேங்க் காட்ட அந்த இது, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரைட் சைடு ஹெட்செட்டு, லெஃப்ட் சைடு ஹெட்செட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர் பட்ஸு டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இது ஒரு சைஸு, அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று சைஸு, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அது மாதிரி 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நம்ம ஏர்பாட்ஸ் இங்கே இருக்குது நம்மளுது. இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 செட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இது இந்த ஏர்பாட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த சார்ஜிங் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏர்பாட்ஸ் வந்து இதுக்குள்ளே வைக்கிறேன். இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் ஆகி சார்ஜிங் ஆகுது. இதில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 80% தான் சார்ஜ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹெட்செட் வந்து சார்ஜிங் ஆகிட்டுக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு சார்ஜிங் ஆகுது. சார்ஜிங் ஆகும்போது ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் அமுத்தி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே லைட் என்ன கண்ணு கூசுது, லைட் எரியுது. ஒரு லைட் இருக்குது, எமர்ஜென்சி லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இங்கே ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பாட்ஸ் நம்ம காதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் நான் ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ண சொன்னாங்களா, பாருங்கள் எப்படி யூஸ் ஆகுது பாருங்கள். சார்ஜ் மொபைலில் ஏறுது. இப்போ இது எங்கேயாச்சும் நம்ம கேரி பண்ணிட்டு போகணும்னாலும் அந்த கேஸ் வந்து நம்ம பேக்கெட்டில் வைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிக்குது. இப்போ ஜாக்கிங்கில் ஓடுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஏர்பாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே விழுகாமே நம்ம காதில் நல்லா கிச்சன் நிற்கிது. நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது மூலயமா பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. அது மூலயமா நம்ம இந்த அவசரமாக வெளியே போனோம்னா போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் தான் நம்ம கேட்குறோம் பாட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கான நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இங்கே வருங்க, உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாட்டில் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டிடபிள்யூஎஸ் கேமிங்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளேல சைடில் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. நான் வாங்கும்போது ஒரு விலையாக இருந்துச்சு. நீங்கள் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இது வாங்கி ஒரு 3-4 மாதமாக போகுது. வாரண்ட்டி வந்து 3 மந்த்ஸ்க்கு இருக்குது. அதுக்கு வாரண்ட்டி எனக்கு முடிஞ்சு. பட் எனக்கு எதுவுமே ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்குது ஹெட்செட்டு. அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். சைனா ப்ராடக்ட் தான் இது. ஆனால் வந்து M19 சொல்லி இருக்குது. இதிலே வந்து M10 இருக்குது, M20 இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.